கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஹாஸ்டல் உணவில் புழு கிடந்த புகைப்படம் வெளியான விவகாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனைக்கு உணவு மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அதிகாரிகள் கூறுவது என்ன? கம்ப்ளைண்ட் எழுதி வச்சோம், 2 நாள் எழுதி வச்சோம். இன்ஃபர்மேஷன் இஸ் ராங் யாரோ எழுதி வச்சிருக்காங்க. நாங்க தான் சாப்பிட்டோம், எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு. எத்தனை பேருக்கு அன்னைக்கு முட்டை வேகல, ப்ராப்பரா க்ளீன் ஆகல. எல்லாத்துக்குமே இப்ப வர முட்டை வேகல. நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஆயிடுச்சு, ஒருத்தி வாமிட்டும் எடுத்துட்டா. இதுக்கு என்ன கேக்குறேன் நான், அவ்வளவு அக்செப்ட் பண்ணு. ஃபீஸ் மட்டும் கரெக்ட்டா வாங்க. 10 நாள் எக்ஸ்ட்ரா வீட்ல 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம பண்ணாங்கறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள ஹாஸ்டலில் கடந்த சனிக்கிழமை மாணவிகள் சாப்பிட்ட இட்லி மற்றும் சாம்பாரில் புழுக்கள் கிடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது குறித்து ஹாஸ்டல் வார்டனிடம் முறையிட சாம்பார் உடனே மாற்றப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக சட்டினி வழங்கியதாக தெரிகிறது. தரமற்ற உணவு குறித்து மாணவிகள் புகாரளிக்கும் வீடியோ வெளியாகி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் கலாவிடம் விசாரித்த போது மாணவிகளுக்கு டூர் மற்றும் அவுட்டிங் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் வேண்டுமென்றே புகார் தெரிவிப்பதாக விளக்கம் அளித்திருந்தார். வேற யாரோ பேசுனதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வார்டன் மேமே இப்படி பேசலாம். அதையே வச்சிருந்தா தின்றுக்கலாம், அதையே உங்களால திங்கி விட்டுருக்கும். நீங்க பேசுனீங்க உங்களுக்கே நம்ம அதை சொல்லி மேலும் மாணவிகளுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனாலும் மாணவிகள் இப்படி சர்ச்சையை கிளப்புவதாக குற்றம் சாட்டியிருந்தார். மாணவிகளே உணவில் இந்த புழுக்களை போட்டுள்ளனர் என்றும் அவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அதே நேரம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹாஸ்டலில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமென மாணவிகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த விவகாரம் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக ஒளிபரப்பானது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை குழுவினர் செவ்வாய்க்கிழமை ஹாஸ்டலில் உள்ள உணவு விடுதியில் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஹாஸ்டலில் உணவு சுகாதாரமாக வழங்கப்படுவதாக கூறி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அதிகாரிகள் முன்னிலையில் சாப்பிட்டு காண்பித்தார். இதையடுத்து அதிகாரிகள் சமைக்கப்பட்ட உணவு வகைகளில் இருந்து 5ற்கு மேற்பட்ட உணவு மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் காய்கறிகளில் இருந்து புழுக்கள் வந்ததா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர். உணவு சமைக்கும் அறையை பெயிண்ட் அடித்து புதுப்பிக்க வேண்டுமென்றும் தினந்தோறும் காய்கறிகளை வாங்கி சமைக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தினர். சமைக்கும் முறை, சமைத்த உணவினை பாதுகாக்கும் முறைகள் குறித்தும் சமையலர்களிடம் விளக்கி கூறினர். மேலும் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஹாஸ்டல் மாணவிகளிடமும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தனர். எடுத்துச் செல்லப்பட்ட உணவு மாதிரிகளின் சோதனை முடிவில்தான் உணவு சுகாதாரமான முறையில் வழங்கப்படுகிறதா என தெரியவரும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர்.